வெல்கம் டு உழவன் அங்காடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரம் நம்ம வர ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி சந்தையில் மாடுகள் எண்ணிக்கை அதிகமாகவே இருந்துச்சு. ஈரோடு மணிகண்டன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருச்சி, தஞ்சாவூர், இந்த பக்கம் திருவண்ணாமலை, பெரம்பலூர், சென்னை இதுமாரி வந்த பாட்டிங்களுக்கு மாடு நிறைய எடுத்து கொடுத்துருக்காரு. ஹெச்எஃப்ல எடுத்து கொடுத்துருக்காரு, ஜெர்சியில் எடுத்து கொடுத்துருக்காரு, பலதரப்பட்ட சென மாடுகளும் எடுத்து கொடுத்துருக்காரு. கறவை மாடுகளும் 1வது ஈத்து 2வது ஈத்து மாடுகளும் எடுத்து கொடுத்துருக்காரு. கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன கேட்குறாங்கன்றதை பார்த்து அதிகாலை ஒரு 2-3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி வியாபாரம் நல்லாவே போச்சு. வாங்கினவங்களும் சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்க. ஏன்னா அவங்கள நம்பி நம்ம அவங்க சேனலில் வீடியோ பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்துட்டு நம்பி வீடியோ மாடு எடுக்க வராங்க. நல்லபடியாகவே இருந்தது. விலையும் நல்லா அனுசரித்து வாங்கி கொடுக்குறாரு. இதை பற்றின அப்டேட்டுகள் எல்லாமே இனிமேல் வர வாரங்களில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? சரி. இப்போ ஈரோடு சந்தைக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை வந்திருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் டைமுங்களா ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. எதிர்பார்த்து வந்த மாதிரி இங்கே இருக்குங்களா? எப்படி எதிர்பார்த்துட்டு பெட்டராக இருந்தது. பெட்டராகவே இருக்குங்க. இப்போ ஈரோடு மணிகண்டனோட யூடியூப் சேனல் பார்த்தா வரீங்களா? ஆமாங்க. எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க? அவர் ஒரு 2 வாரமாக பார்த்துன்னு. 2 வாரம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி போச்சா? என்ன விஷயம் பிடிச்சிருந்தது அவருக்கு? பேசுனதுக்கு இங்கே எடுத்து கொடுத்ததுக்கு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. அதான் எப்படி இருக்கு? நல்லா மனசு திருப்தியாக இருக்குது. நல்லா இருக்கு. விலையெல்லாம் குறைச்சி வாங்கி கொடுத்துருக்காருங்களா? சரி. இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்திருக்கோம்? நாங்கள் 3 எடுத்துருக்கோம். 3 மாடு எடுத்திருக்கோம். சரி பிரதர், உங்கள் பிஸ்னஸ் ரெடியாக வாழ்த்துட்டு. எல்லாம் காட்டு ஓடி மாடு, மேட்டாங்காட்டு மாடு தான். ஒரே சொல்லி தான். இன்னும் 10 நாள் வச்சுருக்கணும். வச்சா நோட்டை வரும். நீங்கள் ஷெட்டுக்குள்ளே கட்டி தான் தீனி போடுவீங்களா, மேய்ச்சல் போடுவீங்களா? ஷெட்டுக்குள்ளே கட்டி வச்சு தீனி போடுவீங்க. இதெல்லாம் காட்டு ஓடி மேய்ஞ்ச மாடுங்க. ஒன்றும் பாஞ்சு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாங்க தாளச்சல். ஆமாம், அது 2 பல்லா 4 பல்லா அது முளைக்குது. ஆனால் அது தலைச்சனுக்கா? அது அப்படியே ரெண்டையும் கொஞ்சம் ஓட்டி இருங்க. 2யும் ஓட்டி காமிக்கிறேன். மேலே ஓட்டி காமிக்கிறேன். சொல்லுங்க. நீங்கள் சொல்லி ஒரு 60 ரூபாய்க்கு பிடிச்சிடலாம். மடியே இல்லையே. சரி, எவ்வளோதான் கட்டுப்படி ஆகும்? இது காலையில கேட்டோம். என்ன வேலை சொல்லுது? 75 ரூபா சொல்லுதா? அது இவருதா சோசியலிசம்? எங்க யாரோ ஃபைனலாக கொடுக்க சொன்னாரு. நானும் வேண்டாங்க. அந்த சைடில் போட்டோம். நீங்க அவரு